இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஷால், ஸ்ரீஜா எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? விஷால், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீஜா ரொம்ப மோசமானவ. ஸ்ரீஜா கெட்டவ, மோசமானவ, ஏமாத்துறவ, அத பண்ணா இத பண்ணான்னு பொய் சொல்லி என்கிட்ட நிரூபிக்க பார்த்த. முடியலனதும் அவளை கடைசி நேரத்துல கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு ஏமாத்தி என் பக்கத்துல நீ வந்து உட்கார்ந்துட்ட. நீ எவ்வளவு பெரிய கெட்டவ, மோசமானவ, யார பத்தியும் கவலைப்படாம உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறல்ல, நீ எவ்வளவு சுயநலவாதி. ஸ்ரீஜா வாழ்க்கையை கெடுத்து கல்யாணத்தை நடத்திக்கிட்ட. என்னால என் வாழ்க்கை மட்டும் போகல, என் அண்ணன் வாழ்க்கையும் போச்சு, உன் தங்கச்சி வர்ஷினி வாழ்க்கையும் போச்சு. நீ என்ன சொல்லுவ? நான் என் தங்கச்சிக்காக தான் இங்க இருக்கேன், என் தங்கச்சி வாழ்க்கை பாதிக்க கூடாது, என் தங்கச்சியும் ராகவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னல. அது எல்லாமே பொய், எல்லாமே டயலாக். இப்படிதான் பேசி என்ன உன் தங்கச்சிய, ராகவ, என் அம்மாவ, எங்க எல்லாரையும் ஏமாத்துனது நீ. இல்ல விஷால், கண்டிப்பா என் தங்கச்சி வர்ஷினி ராகவ கல்யாணம் பண்ணிக்குவா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா திரும்ப வருவா. ஸ்ரீஜா மட்டும் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க மட்டும் இல்ல, அத்தையே அவளை வீட்டை விட்டு வெளியே அமிச்சிருவாங்க. அவ அவ ஒரு கொலைகாரி விஷால். அதை என் கண்ணால நான் பார்த்தேன். அவ அவ ஃப்ரெண்டு ரம்யாவ காரை ஏத்தி கொன்னுட்டான். சரி, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன். உண்மையில உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நான் ரம்யாவை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். அவ எங்க உண்மையை சொல்லிடுவாளோன்னு சொல்லி அந்த ஸ்ரீஜா ரம்யாவை என் கண்ணு முன்னாடியே கார் ஏத்தி கொன்னுட்டான். நிறுத்து, போதும். பொய்க்கு மேல பொய் சொல்லி எனக்கு ஏமாத்தாத. இனிமே நான் எதையுமே நம்ப மாட்டேன். கல்யாணம்ங்கிறதுக்கு என்னன்னு தெரியுமா? ரெண்டு பேரும் மனசு சந்தோஷமா இருந்து காலம் பூரா வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுதான். ஆனா இன்னைக்கு நடந்த ரெண்டு கல்யாணமும் அப்படியே நடந்துச்சு. நீயே சொல்லு. எங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் கட்டாயத்தின் பேர்ல நடந்துச்சு. எப்படி ஒரு கல்யாணம் நடக்க கூடாதோ அப்படி நடந்துச்சு. உனக்கு வேணா இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எல்லாரையும் ஏமாத்தி கல்யாணத்தை முடிச்சிட்டோம், வாழ்ந்துடலாம்னு நினைக்கலாம். முடிஞ்சதை முடிஞ்சு போச்சு நினைச்சுக்கிட்டு பிடிக்காத வாழ்க்கையை ஏத்துக்கிற ஆள் நான் கிடையாது. எங்க அம்மாவுக்காக தான் உன் கழுத்துல இருக்கிற தாலிய நான் அறுக்காம இருக்கேன். ஏன் இப்பவும் கூட அமைதியா இருக்கேன். எப்படி எப்படியோ நடக்க வேண்டிய இந்த கல்யாணத்தை இப்படி ஆக்கிட்டல்ல. அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் நாங்க யாருமே வெளியில வரல. நீ என்னடா என் ரூம்குள்ள போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கல்ல. இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு நினைச்ச, மருமகள் ஆயிட்ட. ஆனா ஒரு காலமும் உன்னால என் மனைவியா இருக்க முடியாது. புரியுதா? இங்க பாரு, உன்னை நான் என் மனைவியா ஏத்துக்கவும் மாட்டேன். விஷால்,